முனை. அது பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய வேக்கப் கால் மாதிரி. ஓ, இவங்க வெறும் வியாபாரிங்கள்ல ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கணும்னு கனவோட இருக்காங்கன்னு பிரிட்டிஷ்க்கு அப்பதான் தெளிவா புரிஞ்சுது. சரி, இப்ப 2வது ரவுண்டு. இந்த முறை சண்டைய ஆரம்பிச்சது ஐரோப்பிய போட்டி இல்ல, நம்ம ஊர் வாரிசுரிமை சண்டை தான். ஹைதராபாத்லயும் ஆர்காட்லயும் அடுத்தது யாரு ராஜாங்கிற பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்துச்சு. இந்த உள்ளூர் பிரச்சனைய பிரெஞ்சும் சரி பிரிட்டிஷும் சரி தங்களுக்கு சாதகமா சூப்பரா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆரம்பத்துல பிரெஞ்சுக்காரங்க பக்கம்தான் எல்லாம் சாதகமா இருந்துச்சு. அவங்க சப்போர்ட் பண்ண ஆளுங்க வரிசையா ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. பிரிட்டிஷ ஆதரிச்ச ஆர்காடு நவாப் கொல்லப்பட்டார். பிரெஞ்சோட கூட்டாளிகளான சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங்னு எல்லாரும் ஆர்காட்டையும் ஹைதராபாத்தையும் கைப்பற்றினாங்க. ஆனா அப்பதான் ராபர்ட் கிளைவ்னு ஒருத்தர் களத்துல இறங்குறாரு. அவரோட என்ட்ரி பிரிட்டிஷ்க்கு ஒரு பெரிய கவுண்டர் அட்டாக்க கொடுக்குது. கடைசியில இந்த போரும் பாண்டிச்சேரி உடன்படிக்கையோட முடிவுக்கு வருது. இந்த போரோட உண்மையான டேர்னிங் பாயிண்ட் எது தெரியுமா? ராபர்ட் கிளைவ் போட்ட ஒரு பிளான். அது ரொம்பவே துணிச்சலான, சொல்லப்போனா ஒரு நம்பவே முடியாத ஒரு மூவ். எதிரி படையெல்லாம் வேற இடத்துல பிஸியா இருக்கும்போது அவங்களோட தலைநகரமான ஆர்காட்டையே போய் பிடிக்கிறது. இது ஒரு பெரிய சூதாட்டம். ஆனா அந்த சூதாட்டம் தான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திச்சு. ஆர்காடு முற்றுகை தான் இந்த போரோட கிளைமேக்ஸ். முதல்ல எதிரியோட மெயின் ஆர்மி இல்லாத நேரம் பார்த்து கிளைவ் ஒரு சின்ன படையோட போய் ஆர்காட்டையே கைப்பற்றினாரு. அடுத்து எதிரி படை திரும்பி வந்து கோட்டையை சுத்தி வளைச்சுது. கிட்டத்தட்ட 50 நாள் ஒரு பயங்கரமான முற்றுகை. ஆனா கிளைவோட படை அசரவே இல்ல. கடைசியா இந்த வெற்றி பிரெஞ்சு ஆதரவு படைகளோட மனதைரியத்தை உடைச்சு அவங்கள சிதறடிச்சுது. சொல்லப்போனா தோல்வியோட விளிம்புல இருந்த பிரிட்டிஷ இந்த ஒரே ஒரு சம்பவம் வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இப்ப நாம ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. 3வது மற்றும் கடைசி போர். இந்த சண்டை பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் உலக அளவுல நடந்த 7 ஆண்டு போரோட ஒரு பகுதி. இதுதான் தென்னிந்தியாவில யார் கெத்துன்னு முடிவு பண்ற கடைசி நாக் அவுட் பஞ்ச். ஆரம்பத்துல பிரெஞ்சு படைகள் சில வெற்றிகளை பெற்று புனித டேவிட் கோட்டை மாதிரி இடங்களை கைப்பற்றினாங்க. ஆனா 1760ல நடந்த வந்தவாசி போர்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இந்த போர்ல பிரெஞ்சு படைக்கே கிடைச்ச அடி அவங்களோட இந்திய கனவுகளையே சிதைச்சிருச்சு. இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பிரெஞ்சோட தலைநகரமான பாண்டிச்சேரியை கைப்பற்றினதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். கடைசியா பாரிஸ் ஒப்பந்தத்தோட இந்த போர் முழுசா முடிவுக்கு வந்தது. 1760 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்தவாசில நடந்த அந்த போர்ல பிரிட்டிஷ் கொடுத்த அடி பிரெஞ்சோட இந்திய சாம்ராஜ்ய கனவை ஒரே அடிய நாக் அவுட் பண்ணிருச்சு. கேம் ஓவர். சரி, இப்ப போரெல்லாம் முடிஞ்சது. இதனால என்ன ஆச்சு? யாருக்கு என்ன கிடைச்சது? இந்த மோதல்களோட முடிவு தென்னிந்தியாவோட அரசியல் வரைபடத்தையே மொத்தமா மாத்தி வரைஞ்சதுன்னு தான் சொல்லணும். போர்களுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா, பிரெஞ்சு பிரிட்டிஷ் 2 பேருமே நல்ல செல்வாக்கோட இருந்தாங்க. உள்ளூர் ஆட்சியாளர்களான நிசாம்கள், நவாப்கள் கையிலையும் கணிசமான பவர் இருந்துச்சு. ஆனா போர்களுக்கு அப்புறம் பாருங்க, பிரெஞ்சோட செல்வாக்கு மொத்தமா காலி. அவங்க கிட்ட இருந்ததெல்லாம் வெறும் சில சின்ன சின்ன பகுதி.